பஞ்சபூத தத்துவத்தில் காற்று தத்துவத்தை சொல்லக்கூடிய ராசி துலாம் ராசி. ஸோ இதனாலேயே துலாம் ராசிக்காரங்க காற்று மாதிரி இயக்கம், சிந்தனை, தொடர்பு, சமநிலை மற்றும் பரிமாற்றத்தை கொண்டிருப்பாங்க. இவங்களுடைய ராசி சின்னம் அந்த தராசுங்க. தராசு அப்படிங்கிறதுனால எப்பவுமே பார்த்தா நியாயம் தர்மத்துக்கு கட்டுப்பட்டு இருப்பாங்க. ஒரு முடிவே எடுத்தால் கூட சரி, அது யாருக்கும் பாதகம் வராத மாதிரி எடுப்பாங்க. அதில் நியாயம் இருக்கணும், நியாயம் இருக்கக்கூடிய பக்கம்தான் சாய்வாங்க. யாருமே காயப்படுத்தாமல் எல்லாருக்கும் நல்லது செய்யணுங்கிற மனசு இவங்களுக்கு தாங்க இருக்குது. உறவுகளை மதிப்பாங்க. நட்பாகட்டும், காதலாகட்டும், திருமணமாகட்டும் எல்லாருக்குமே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க. மனுஷங்களோட பேசுறது, அவங்க உணர்ச்சிகளை புரிஞ்சிக்கிறது, மற்ற பிரச்சனையை தீர்த்து வைக்கிறது இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்க. இதோட கால புருஷனுக்கு ராசி மண்டலத்தில் எடுத்துக்கிட்டால் 7வது ராசியாக வலம் வரக்கூடிய ரிஷபத்திற்கும் துலாமிற்கும் யார் அதிபதி? சுக்கிர பகவான். சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் சுப கிரகங்க. ஆனால் இவர் நாங்கள் அசுரருடைய குருன்னு சொல்லுவோம் இல்லையா? அசுரருடைய குரு அப்படின்னாவே அவர் தப்பானவர் தானே அப்படின்னு எடுத்துக்கிட்டா அப்படி கிடையாதுங்க. இந்த அசுப கிரகங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா ராகு, கேது, சனி பகவான், செவ்வாய் பகவான், அவர் கூடவே சூரிய பகவான். பாதி கெட்ட கிரகம்னு நம்ம சொல்லுவோம். அதாவது உங்கள் பாஷையில் பாதி அசுபர் பாதி சுபர் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். அதே மாதிரி இப்போ இந்த சுப கிரகம், அதாவது அதிபதி கடகராசிக்கு பயிற்சி ஆகிறது. அதாவது சந்திரனுடைய வீட்டுக்கும் குருவுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய வீட்டுக்கும் பயிற்சி ஆகிறது. உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும்? ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, பொதுவாகவே சுக்கிர பகவானினுடைய பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு நேரடியான தாக்கத்தை கொடுக்கும். புரியுதுங்களா? உங்கள் வாழ்க்கையுடைய பலன்களையே மாற்றி வைக்குங்க. ஒருவேளை இப்போ உங்களுடைய வாழ்க்கை மோசமான நிலையில் இருக்குது அப்படின்னா, இல்லாமல் இருக்குது அப்படின்னா வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுத்துருங்க, ஏற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி பொதுவாக நம்ம நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வைப்பாங்க இல்லையா? அதே போல தாங்க ஒவ்வொரு ராசியோட அதிபதியும் மற்ற கிரகங்களை தாக்கத்திலிருந்து உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து உங்களை உயர்த்தி வைக்கணும் அப்படின்னு தான் முயற்சி பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் சுக்கிர பகவான் எங்கே இருக்காருங்க? ராசி மண்டலம், அதாவது காலபுருஷனுக்கு 2வது வீட்டில இருந்து அவர் 3வது இடத்துக்கு, அதாவது கடக ராசிக்கு வர்றது அப்படிங்கிறது எப்படிப்பட்ட பலன்? ஸோ அங்கே கணக்கிடுறப்போ உங்களுக்கு அவர் போகக்கூடிய இடம் எத்தனாவது வீடு? துலாம் 1, விருச்சிகம் 2, தனுசு 3, மகரம் 4, அதோட கும்பம் 5, மீனம் 6ங்க, மேஷம் 7, ரிஷபம் 8, மிதுனம் 9, அதோட கடகராசி அப்படிங்கிறது உங்களுக்கு 10வது வீடாக வருது. புரியுதுங்களா? இப்போ 10வது வீடு அப்படிங்கிறது பொதுவாகவே 10ஆம் இடம் அப்படின்னாவே நம்ம என்ன சொல்லணும்? தொழில் ஸ்தானத்தை சொல்லுவோம். ஸோ இந்த சுக்கிர பகவான் தொழில் நல்லா இருக்குமா? எல்லாத்தையுமே சொல்கிறேங்க. பொதுவாக சுக்கிர பகவான் ஒருத்தரோட ராசியில் நல்லா இருக்காரு அப்படின்னா இவருடைய தொடர்பு சிறப்பாக இருக்கு அப்படின்னா அழகா இருப்பீங்க. கலை, இசை, ஓவியம், அலங்காரம் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குங்க. உங்களையுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பேச்சு திறமா இருக்கும். அது நகைச்சுவையா பேசுவீங்க. எல்லாருக்கும் உங்களை நண்பர்களா மாத்திடுவாங்க. ஈஸியா எல்லாத்துக்கிட்டையும் பழகிடுவீங்க. எப்பவுமே அமைதியா இருப்பீங்க. நியாயமா நடந்துக்குவீங்க. நியாயமா நடந்துக்கிறது தான் தொடர்ந்து பெருமையே. நீதிபதி மாதிரி குணம் காற்று தத்துவம் இவங்களுக்கு. இதனாலேயே நீதிபதி குணம் இயற்கையாகவே இருக்குங்க. உங்களுக்கு சுக்கிர பகவான் அதிபதியாக இருக்கிறதுனால இயல்பிலேயே அழகாக இருப்பீங்க. அழகை ரசிக்கக்கூடியவங்க. கலை உணர்வு அதிகங்க. மனுஷனுடைய நல்ல உணர்வு, சமூகம், நட்பு, ஒத்துழைப்பு. சில நேரம் இந்த காற்று ராசி அப்படிங்கிறதுனால தீர்க்கமான முடிவெடுக்க முடியாமல் குழப்பம் அடைவீங்க. அந்த குழப்பம் ஒரு பாதிப்பு கொடுத்தா கூட அது உங்களுக்கு வர மாதிரி தான் பார்த்தீங்க. அது சாகிற நிலைமையில கூட மற்றவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாது அப்படிங்கிற பாதுகாப்பு உணர்வோட எந்நேரமும் செயல்படக்கூடியவங்க. நீங்கள் எந்த கஷ்டத்துலேயுமே மென்மையான சந்தோஷத்தையும் தரக்கூடியவங்க. எல்லார் மேலேயும் அளவு கடந்த பாசம் வச்சுருப்பீங்க. ஈஸியாக பணம் சம்பாதிப்பீங்க. செல்வாக்கு அதிகமாக வச்சுருப்பீங்க. பெரிய பிரச்சனையை கூட அசால்ட்டாக சமாளிச்சிருவீங்க. ஒன்றும் இல்லைங்க, பெரிய சண்டை 2 தரப்பு அடிச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கூட்டிகிட்டு போய்
துலாம் ராசிக்காரங்க அந்த இடத்துல இருந்தாங்க அப்படின்னா எல்லாரையுமே சமாதானப்படுத்தி திரும்பிடுவாங்க. சண்டை போடாத அளவுக்கு சூழ்ச்சியை கொண்டு வந்துடுவீங்க. ஸோ இப்படிப்பட்ட குணநலம் கொண்ட துலாம் ராசிக்கு சுக்கிர பகவான் உங்களுக்கு 10ஆம் வீட்டில் வந்து அமர்றது சிறப்பு யோகங்க. மிக சிறந்த யோகம். வேலை, பயணம், பதவி உயர்வு, அரசாங்க ஆதரவு, சமுதாயத்தில் நல்ல பேர் கிடைக்குங்க. 10ஆம் இடம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறதுனால தொழில் பதவி, சமூக நிலை, கண்ணியம், புகழ், அழகு, வடிவமைப்பு, மீடியா, வணிகம், பேச்சுத்திறன் இது சம்பந்தப்பட்ட துறைகளில் நன்மைகளை பார்க்க போறீங்க. பெண்கள் கிட்ட ஆதரவு பெருகும். தாமதமான வேலை, தடைப்பட்ட வேலை எல்லாத்தையுமே சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்குங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். காதல் உறவு எல்லாமே இப்போ திருமணத்தில் முடிவாகுங்க. உறவுகள் எல்லாருமே உங்களுக்கு மதிப்பு கொடுப்பாங்க. அடுத்த 25 நாள் அப்படிங்கிறது துலாம் ராசிக்கு ஒவ்வொரு நாளும் பொன்னாள் தாங்க. தொட்டதெல்லாம் பொன்னாக மாறக்கூடிய காலகட்டம். ஒட்டுமொத்த வாழ்க்கையே வந்துட்டு சூனியம் வச்ச மாதிரி இருக்குது, சூழ்ச்சி பண்ண மாதிரி இருக்குது, இருண்டு போன மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு திடீர்னு ஒரு 1000 வாட்ஸ் பல்ப் உங்கள் வாழ்க்கையில் போட்டால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தாங்க பளிச்சுன்னு இருக்க போகுதுங்க வாழ்க்கை. அடைப்பட்ட கதவு எல்லாமே திறக்க போகுதுங்க. அது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எல்லாமே வீட்டில் கதவை தட்டும். எந்த துறைகளில் வேணால் இருங்க, என்ன தொழில் வேணால் செய்யுங்க, வேலைக்கு போங்க, வீட்டில் இருங்க, என்ன வேணால் பண்ணுங்க. நீங்கள் ஒரு எதிர்பார்ப்பு வச்சுருப்பீங்க இல்லையா, ஒரு ஆசை வச்சுருப்பீங்க இல்லையா, தெய்வத்துக்கிட்ட அனுதினமும் வேண்டுவீங்க இல்லையா, அந்த வேண்டுதல்கள் எல்லாமே ஈஸியாக நிறைவேறக்கூடிய காலகட்டம்ங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த 10ஆம் இடம் சூரியனால் உறவுகள் எந்த குழப்பங்கள் எல்லாமே சரியாக போகுதுங்க. புதிய நண்பர்கள் தொடர்புகள் உருவாகும். தொழிலை பொறுத்த வரைக்கும், பணவரவை பொறுத்த வரைக்கும் தொழிலில் முன்னேற்றம், கண்ணியம் அதிகமாகுங்க. பணவரவு சீராக இருக்கும். ஆனால் அந்த பணவரவு கூட கொஞ்சம் செலவு வருங்க. இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சேமிக்கிற பழக்கமே கிடையாதுங்க. ஒத்த ரூபா கூட தன்னோட சேமிப்புக்கு அப்படின்னு எடுத்து வைக்கவே மாட்டாங்க. முழுசாக செலவு பண்ணிட்டு நிம்மதியாக தூங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. தன்னை சார்ந்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சேமிக்கிற பழக்கம் இருக்கவே இருக்காதுங்க. ஆனால் அனுதினமும் 1000 சம்பாரித்து அன்றாட பொழப்பு ஓடுங்க. காற்று மாதிரி தான், அப்படியே இந்த பக்கம் வீசுறது, அந்த பக்கம் அலைப்பாயக்கூடிய நேரம். அந்த மாதிரி தான் பணவரவு இப்படி தாங்க இருக்கும். ஒருத்தவங்க காரு, பங்களா, ஏகபோக சுப வாழ்க்கை வாழ்கிறாங்க அப்படின்னா நாங்கள் சுக்கிர பகவான் உங்களுக்கு உச்சத்தில் இருக்காருப்பா அப்படின்னு தாங்க நாங்கள் சொல்லுவோம். புத்தி அறிவை வச்சு உங்களுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து ஏற்படுங்க. மாமன் சார்ந்த எண்ணங்கள், தந்தை சார்ந்த எண்ணங்கள் எல்லாமே ஏற்பட போகுது. தந்தையாருடைய தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அரசியல் தொழில் இருக்கவங்களுக்கு பொறுப்புகள் கிடைக்கும், திடீர் பதவி உயர்வு கிடைக்கும், திடீர் இடமாற்றம் கிடைக்கும், திருமண யோகம் இருக்கு, குழந்தை பாக்கியம் இருக்கு, சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. இப்படி சகல விதங்களையுமே உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது. இதோட சுக்கிர ஜெயந்தி அன்னைக்கு நவ கிரகங்களில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானுக்கு வெண்பட்டு சாற்றி 6 நெய்விளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது இன்னும் வந்து அதீத வளர்ச்சியையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குங்க. இது வந்து பொதுவாக சுக்கிர பகவான் துலாம் ராசிக்கு தரக்கூடிய வாய்ப்புகள் என்ன, இதை தெளிவுபடுத்தியாச்சுங்க. துலாம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்ன மாதிரியான பலன்களை சுக்கிர பகவான் கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாங்க. இப்போ துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம். மனசு சொல்கிறத தெய்வ வாக்காக எடுத்துக்கிட்டு வாழ்ந்துட்டு வரக்கூடிய உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய இடங்க. தைரியக்காரகன், இரத்தக்காரகன், யுத்தக்காரகன், பூமிக்காரகன், அங்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணி செலவுகளை அதிகமாக இழுத்து கொடுப்பாரு. உடல்நிலையில் சின்ன சின்ன சங்கடங்களை கொடுத்துக்கிட்டே இருப்பாருங்க. இருந்தாலும் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரிக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கறதுனால எந்த விதமான நெருக்கடி வந்தாலுமே சரி சமாளிக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்குறாரு. செல்வாக்கு, அந்தஸ்து உயரும். இதுவரைக்கும் குடும்பம், தொழில், உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே ஒன்றா விலக ஆரம்பிக்குங்க. உங்கள் மனசில் நிம்மதியான நிலை உருவாகும். உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும். தொழிலில் ஏற்பட்ட தடைகள் விலகுங்க. எதிர்பார்த்த லாபம் வரும். அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கும். திருமண வயசில் இருக்கவங்களுக்கு தகுதிக்கேற்ற நல்ல வரன் கிடைக்குங்க.
இதுவே ஏதாவது ஒரு இடத்துல பணியாட்களாக இருக்கீங்க அப்படின்னா, தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ கை கட்டி வேலை செய்கிறீங்க அப்படின்னா, எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்குங்க. புதுசாக வீடு வாங்குவீங்க, வண்டி வாகனம் வாங்குவீங்க. எல்லா விதமான யோகமும் சிலருக்கு உண்டாகுங்க. நீண்ட நாள் கனவுகள் நனவாகும். இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருந்த போராட்டங்கள் முடிவுக்கு வரும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகமாகுதுங்க. குடும்பத்தின் மீதும் வருமானத்தின் மீதும் அக்கறை அதிகமாகுதுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஏகபோக வாழ்க்கையை வாழக்கூடிய நாட்கள் எல்லாமே வந்துருச்சு. கிடைச்சிருக்கக்கூடிய வாய்ப்பை மட்டும் சரியாக பயன்படுத்திக்கோங்க. துலாம் ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது வரைக்கும் எப்படி இருந்தீங்களோ இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கை ரொம்ப அமோகமாக மாறப்போகுதுங்க. முருகனோட காலடியை தொட்டு வணங்கி இந்த பதிவை நான் தொடங்குறேங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் எதிரிகளை என்றைக்குமே மன்னிக்க மாட்டீங்க. அதுக்காக எதிரிக்கே ஒரு பிரச்சனைனா கூட சும்மா இருக்க மாட்டீங்க. ஓடி போய் உதவி செய்யக்கூடிய குணாதிசயங்களுக்கு சொந்தக்காரங்க இந்த துலாம் ராசிக்காரங்க. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னையும் செய்து விடல்னு சொல்லிட்டு இந்த திருக்குறளுக்கான அர்த்தத்தை தன்னோட வாழ்க்கையை வச்சு வாழக்கூடியவங்க. யார் என்ன பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, அவனை நான் தண்டிக்கணும் அப்படின்னா அவனுக்கு திருப்பி பதிலடி கொடுக்க வேண்டாம். அவன் பண்ணதில் 1% கூட நான் பண்ண மாட்டேன், ஆனால் அவனுக்கு நல்லது பண்ணி விட்டுட்டு போயிடுவேன். அவன் வாழ்நாள் முழுக்க ஏண்டா நம்ம அப்படி செஞ்சோம் அப்படின்னு வருத்தப்பட்டே அவன் சாகணும். இதுதான் துலாம் ராசி மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையே இருக்குங்க. இவங்க தண்டிக்கிறதுல ஒரு வித்தியாசமானவங்க. எல்லா விதத்துலேயும் ரொம்ப நல்லவங்க. 10 மாதம் சுமந்து பெற்ற தாயோட அருமையை முழுசாக தெரிஞ்சவங்க. வாழ்நாள் முழுக்க தாய்க்காகவே ஒவ்வொரு நிமிஷத்தையும் யோசிக்கக்கூடியவங்க. தாய் நாட்டையும் நேசிப்பாங்க. உடுத்தக்கூடிய உடையும் சரி, உள்ளே இருக்கக்கூடிய மனசும் சரி வெள்ளையாக வச்சுக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. யாருக்குமே தீங்கு நினைக்காத தூய உள்ளத்துக்கு சொந்தக்காரங்க இந்த துலாம் ராசிக்காரங்க. உங்களை பற்றி பேசினா இன்னைக்கு ஒரு நாள் முழுக்க பேசிக்கிட்டே போகலாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மேன்மையானவங்க, நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டவங்க. நீங்கள் ஒரு இடத்துல இருந்தாவே அந்த இடத்துல நியாயம் ஜெயிக்கும். இப்படிப்பட்ட துலாம் ராசிக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுதுங்க? பயப்படவே வேணாங்க. இதுக்கு முன்னாடி எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களோ அது எல்லாத்தையுமே மறக்கக்கூடிய அளவுக்கு வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை அள்ளி கொடுக்க போகுதுங்க. முடங்கி கிடந்த நீங்கள் முழு பாடுபட்டு முன்னேறி நிற்க போகிறீங்க. அடிப்படை வசதிகள் பெருகும். எதிர்பாராத பணவரவு உண்டாகும். விஐபிகளினோட உதவி கிடைக்குங்க. குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உருவாகும். இழுபறியாக இருந்த வேலைகள் கூட சீக்கிரமாக முடியுங்க. புதுசாக நிலம் வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க. மனக்குழப்பங்கள் எல்லாமே நீங்கி எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் தெளிவாக செஞ்சு முடிப்பீங்க. குறிப்பாக வர வேண்டிய பணம் கைக்கு வருங்க. கல்வியாளர்கள் அறிஞர்களினுடைய நட்பு கிடைக்கும். பழைய சிக்கல்கள் எல்லாமே இப்போ பேசி தீர்த்துருவீங்க. கணவன் மனைவியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரொம்ப அந்யோன்யமாக இருப்பீங்க. வசதி வாய்ப்புகள் பெருகும். வீட்டில் விளையாட ஒரு குழந்தை இல்லையே அப்படின்னு தவிச்ச பெற்றோர்களுக்கு அழகான வாரிசுகள் உருவாகுங்க. பிள்ளைகளால் சமூகத்தில் மதிக்கப்படுவீங்க. தடைப்பட்ட கல்யாண பேச்சு இப்போ கூடி வருங்க. கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது எல்லாமே இப்போ ஒரு முடிவுக்கு வரும். அதே மாதிரி வங்கி கடன் கிடைக்கும். புதுசாக வீடு கட்டி கொடுப்பீங்க. எதிர்காலத்துக்கு சேமிப்பை அதிகப்படுத்துவீங்க. உறவுக்காரர்களினுடைய ஒத்துழைப்பு கிடைக்குங்க. குறிப்பாக புதுசாக வேலை கிடைக்கும். தாய் வழியில் அனுகூலம் உண்டாகும். அரசு காரியங்கள் கடகடன்னு நடந்து முடியுங்க. சந்தோஷமும் வரும். ஒரே நேரத்தில் 2-3 வேலையெல்லாம் பார்க்கக்கூடிய அளவுக்கு பிஸியாக இருப்பீங்க. குடும்பத்தில் இந்த சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் கூட மறைஞ்சு போகுங்க. திடீர் பயணங்கள் வரும். அதனால் அனுகூலமான பலன்கள் கிடைக்குங்க. அரசாங்க அதிகாரிகள் விஐபிகள் கிட்ட உங்களுக்கு ஒரு நட்பு இருக்கும். குலதெய்வ கோயிலை புதுப்பிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பொருளாதார நிலை உயருங்க. எதிர்பார்த்த அயல்நாட்டு பயணம் கூடி வரும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சீராக தாங்க இருக்கும். இருந்தாலுமே இரத்த அழுத்தம், சளி தொல்லை இந்த மாதிரி சின்ன சின்ன உடல் உபாதைகள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உடலை நல்லா கொஞ்சம் அக்கறை வச்சு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி யாரையும் நம்பி முடிவெடுக்கக்கூடாது. கர்ப்பிணிகளாக இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அதே மாதிரி முக்கியமான பத்திரங்களில் கையெழுத்து போடுறீங்க அப்படின்னா ஒரு முறைக்கு பல முறை படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க. மற்றவங்க கிட்ட எப்போவுமே அளவாக பேசுங்க.
அளவாக பழக்கம் வச்சுக்கோங்க. கணவன் மனைவி உறவு சிறக்கிறதுக்கு தடைப்பட்ட காரியங்கள் நல்ல விதத்தில் முடியுங்க. வராத நீங்கள் கைவிடப்பட்ட பணம் கூட உங்களை தேடி வந்து கொடுத்துட்டு போவாங்க. குறிப்பாக நோய்கள் விலகும். எந்த ஒரு விஷயத்துலையுமே ஆர்வம் பிறக்குங்க. தெளிவாக முடிவெடுப்பீங்க. குடும்பத்தில் மற்றவங்க மேலே சந்தேகங்கள் நீங்கி சந்தோஷம் குடி போகுங்க. புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வருவீங்க. கௌரவ பதவிகள் தேடி வரும். உங்களுடைய பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்டு நடந்துக்குவாங்க. உயர்கல்வி, உத்தியோகம் இது சம்மந்தப்பட்ட உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியில் முடியுங்க. குலதெய்வ கோவிலுக்கு மறக்காமல் போயிட்டு வாங்க. இந்த காலகட்டத்தில் எப்போ போனாலும் உங்கள் வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்குங்க. உங்கள் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பின்னால் தொழில் தொடங்கினவங்க வியாபாரத்தில் எல்லாம் வந்து முன்னேற்றத்தில் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க. இப்போது அவங்கள விட பல மடங்கு முன்னேற்றத்துக்கு நீங்கள் போவீங்க. குறிப்பாக கடையை வந்துட்டு விரிவுபடுத்துவீங்க. ஒரு கடை வச்சுருக்கீங்க அப்படின்னா 2-3 கடை வைக்கிறது கூட வாய்ப்பு இருக்குங்க. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். வெளியாட்களினோட அனுசரணையால் வியாபாரம் பெருகுங்க. புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு வந்து சேருவாங்க. கெமிக்கல், கமிஷன், வாகன உதவி, பாகங்கள் இந்த மாதிரி எல்லாமே தொழில் செய்கிறவங்களுக்கு லாபம் கிடைக்குங்க. கூட்டு தொழிலில் இருந்த பிரச்சனைகள் மறையும். பங்குதாரர்கள் வந்து உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. உத்தியோக பணிகளில் இருக்கவங்களுக்கு என்னதான் நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு, நம்மளும் சீரும் சிறப்புமாக செஞ்சு கொடுத்தாலும் மேலதிகாரிகள் கிட்ட இருந்து அவப்பெயர் மட்டும்தாங்க கிடைக்கும். நல்ல பேரே கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு மேலதிகாரிகளே உங்ககிட்ட அனுசரணையாக நடந்துக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நிலை அப்படிங்கிறது மாறப்போகுதுங்க. அவங்களே உங்களுக்கு ஆலோசனை வழங்குவாங்க. இப்படி இல்லைப்பா, இப்படி இருப்பா அப்படிங்கிற மாதிரி பதவி உயர்வு கிடைக்குங்க. சம்பள உயர்வு கிடைக்கும். சக ஊழியர்கள் கிட்ட இருந்து வந்த அந்த பணிப்போர் அப்படிங்கிறது நீங்கள் விரும்பிய இடத்திற்கான இடமாற்றமும் கிடைக்கும். முடங்கி கிடந்த தொழில் கூட வந்து பார்த்திங்கன்னா இப்போ வேகம் பிடிக்குங்க. உங்களுடைய வாழ்க்கையோட அத்தியாயத்தை இப்போ தொடங்க போகிறீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பொதுப்படியாக சொல்லணும் அப்படின்னா பரிகாரம் அப்படிங்கிறது திருவண்ணாமலை மாவட்டம் களம்பூர் அப்படிங்கிற ஊரில் அருள்பாலிக்கக்கூடிய ஸ்ரீ வீர ஆஞ்சநேய பெருமானை வணங்கி வர்றதுனாலையும் துப்புரவு பணியாளர்களுக்கு உதவி செய்கிறதுனாலையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் அப்படிங்கிறது தொடர்ந்து நீங்கள் அனுபவிக்க முடியுங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படிங்கிறத தாண்டி நல்ல முன்னேற்றத்துக்கு போக முடியும். வாழ்க்கையை சீரும் சிறப்புமாக மாற்றி கொடுப்பாருங்க இந்த வீர ஆஞ்சநேய பெருமான். இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு முறையாவது போயிட்டு வாங்க. ரொம்ப நல்ல மாற்றத்தை உணர முடியுங்க. கண்டிப்பாக துலாம் ராசிக்கு நீங்கள் எதிர்பார்த்தது மாறப்போகுங்க. உங்கள் மனசுக்கு நிறைவை கொடுத்துருக்கும். பரவாயில்ல, நம்ம வந்து நல்லா நம்ம வாழ்க்கை இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு திருப்தியை வந்து இப்போ உங்களுக்கு கிடச்சிருக்குங்க. நட்சத்திர பலன்களை பார்க்கலாம். சித்திரை நட்சத்திரங்க. ராஜயோகம் காத்துக்கிட்டு இருக்கு. சமூகத்தில் செல்வாக்கு உயரும், அந்தஸ்து உயரும். உங்கள் முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும். பகைவர்களை வீழ்த்தக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பணவரவு அதிகரிக்குங்க. நினச்சதை சாதித்து நடத்தி கொள்ளக்கூடிய ஆற்றல் உண்டாகுது. வழக்குகள்லாம் சாதகமான நிலை இருக்குது. எதிரிகளை வீழ்த்தக்கூடிய வலிமையில் உங்கள் மிஞ்சிக்க ஆளே கிடையாதுங்க. அந்த அளவுக்கு சாதகம். இதில் வந்து சனி பகவான் சஞ்சாரம் உங்களுக்கு தாராளமான ராஜயோக பலன்களை அள்ளி கொடுக்குறாரு. முயற்சிகளில் வெற்றி உண்டாக்குறாரு. குறிப்பாக யோகம் செல்வாக்கு அதிகரித்து கொடுக்குறாருங்க. தொழில் உத்தியோகத்தில் முன்னேற்றம் தர்றாருங்க. போட்டியாளர்கள் எல்லாமே பின்வாங்கக்கூடிய நிலையை உருவாக்குறாரு. வழக்குகள் எல்லாமே வெற்றியாக மாறும். உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே வெற்றியாக மாறுங்க. நன்மைகள் அதிகரிக்க போகுது. போராட்டமான நிலையிலிருந்து இப்போ விடுபட போகிறீங்க. இவங்களை தொடர்ந்து ராகுவும் கேதுவும் என்ன பண்ணுறாங்க? சனி பகவானே சாரகமாக நாங்கள் மட்டும் என்ன அள்ளி அள்ளி கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி குடும்பத்தில் இருக்கிற தேவையற்ற பிரச்சனைகளை சரி செஞ்சு கொடுக்குறாங்க. குடும்பத்தில் இருந்த நிம்மதி இல்லாத நிலையை நிம்மதியான நிலையாக மாற்றி கொடுக்குறாங்க. புதிய நட்புகளால் உங்களுடைய பொருளாதார நிலை உயருங்க. புதிய முயற்சிகள் எல்லாமே இப்போ வெற்றியாக மாறுதுங்க. நினச்சதை சாதிக்கக்கூடிய நிலை இருக்குது. பணம் அப்படிங்கிறது பண வரவில் இருந்த தடைகள் விலகிறது மட்டும் இல்லாமல் பல வழிகளில் உங்கள் கைக்கு வந்து சேருங்க. செல்வாக்கு உயரும். பட்டம், பதவி, அந்தஸ்துன்னு உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் எல்லாமே நிறைவேறுங்க. அடுத்தது குரு பகவானினுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது யோகத்தை உண்டாக்குறாரு.
குடும்பத்தில் சுப நிகழ்ச்சியை கொடுக்குறாரு. வேலை தேடுறவங்களுக்கும் நல்ல வேலையை அமைச்சு கொடுக்குறாருங்க. புதுசாக வீடு கட்டி குடியேறக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்குறாரு. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் செல்வாக்கு உயரும், புதிய பொறுப்புகள் தேடி வருங்க. குரு பகவான் அதிகபட்சமான யோகத்தை வழங்குறாரு. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளை நடத்தி கொடுக்குறாரு. அதிர்ஷ்ட வாய்ப்புகளை வழங்குறாரு. பணம், பதவி, பட்டம், செல்வாக்கு எல்லாமே கொடுத்து உங்கள் வாழ்க்கையை வளமாக மாற்றுறாருங்க. அடுத்தது சூரிய பகவானினுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கை நிலையை உயர்த்துறாங்க. எதிர்பார்த்த நன்மைகளை உண்டாக்குறாருங்க. வியாபாரம், தொழிலில் லாபம் அதிகரிக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்குங்க. அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும். பணியாட்களாக இருக்கீங்க அப்படின்னா, அதாவது ஒருத்தர் கீழே வேலை செய்கிறீங்க அப்படின்னாவே உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும். எதிர்பார்ப்புகள் விலக போகுது. ஆரோக்கியம் சீராகுதுங்க. சட்ட சிக்கல்களுக்கு ஒரு முடிவு கிடைக்குதுங்க. புதிய ஒப்பந்தங்கள் எல்லாமே கைகூட போகுது. புதிய புதிய முயற்சிகள் அப்படின்னா எல்லாமே மேற போகுதுங்க. நினச்சதை சாதிக்க போகிறீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி சூழல் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. உங்களுடைய வேலைகள் எல்லா விதங்கள்லேயும் உங்களுடைய எண்ணங்கள் போலவே நல்ல